नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 32வது அத்தியாயம் வரைக்கும் நேற்று பார்த்தோம். 33வது அத்தியாயம் இன்னைக்கு பார்க்கணும். ராசக்கிரியையுடைய 5வது அத்தியாயம். ராசக்கிரியையோட 5 பாகமா இருக்கு. அதுல ராசக்கிரியையோட லாஸ்ட் பார்க்க போறோம். கண்ணன் கிட்ட நேத்து கோபிகைகள்லாம் 4 விதமான கேள்வி கேட்டாங்க. அதுக்கு கண்ணன் ரொம்ப அழகா பதிலும் சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன நடக்கிறதுன்னு பாக்கலாம். ராசக்கிரீடையோட வர்ணனை சொல்ல போறாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். பாக்கலாம் ஸ்லோகம் அர்த்தத்தோட. ஸ்ரீ சுகவாச்ச இத்தம் பகவதோ கோப்யः ஸ்ருத்வா வாச்ச சுபேஷலா ஜகூர் விரஹஜம் தாபம் ததம் கோபசிதாஷிஷः. சுகபிரம்ம பரீட்சித்து சொல்றாரு, இவ்வாறு பகவானோட இனிய சொற்களை கேட்ட கோபிகைகள் அவரது உறவால் தங்கள் விருப்பம் நிறைவுற்று பிரிவால் நேர்ந்த தாபத்தை விட்டனர். பகவான் இப்படி எல்லாம் சொன்னாரா, நான் உங்களுக்கு ரொம்ப பிரியமானவன், என்கிட்ட எல்லாம் நீங்க குத்தத்தை கண்டுபிடிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கள தேத்தினாரா. நீங்க என் மேல காமிச்ச அன்புக்கு நான் எத்தனை தேவர்மான வருஷத்துல உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணாலும் அதுக்கு ஈடாகாது அப்படின்னு சொன்னாரா. அந்த வார்த்தையை கேட்ட கோபிகைகள் எல்லாம் அவரோட உறவால அவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தினால மனசு நிறைவடைந்தவங்களா அவருடைய பிரிவாற்றாமையால வந்த தாபத்தை போய் சந்தோஷம் அடைஞ்சாங்க. தத்ராரபத கோவிந்தஹ ராசக்ரீடா மனுவ்ரதைஹி ஸ்திரீரத்னைரன்விதஹ பிரீதைரன்யோன்யாபத்த பாகுபிஹி. அங்க ஒருவருக்கொருவர் அன்புடன் கைகளை பிணைத்து மிகுந்த ஈடுபாட்டுடன் தம்மையே அனுசரித்து விளங்கும் பெண்மணிகளுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ராசக்கிரீடையை தொடங்கலானார். இப்பதான் நிஜமான ராசக்கிரீடையே பண்ண போறார் கண்ணன். அந்த கோபிகைகள் எல்லாம் சுத்தியும் கண்ணனை சுத்தி உட்கார்ந்து இருந்தாங்களா. நடுவுல கர்ணிகா மாதிரி, ஒரு தாமரையோட கர்ணிகா மாதிரி கண்ணன் நடுவுல உட்கார்ந்து இருந்தாரா. இப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரோட கையும் அன்பா புடிச்சுக்கிட்டாங்களா. மிகுந்த ஆரவாரத்தோட ஈடுபாட்டோட கையை புடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஃபாலோ பண்ணி இந்த பெண்மணிகள்லாம் இருந்தாங்களாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ராசக்கிரீடைய ஆரம்பிச்சாராம். ராசோத்சவ சம்பிரவருத்தோ கோபி மண்டல மண்டிதः யோகேஸ்வரேன கிருஷ்ணேன தாசாம் மத்யே திஜோத்வயோः பிரவிஷ்டேன கிரஹீதானாம் கண்டே ஸ்வநிகடம் ஸ்திரியः யம் மன்யேரண்ணபஸ்தாவத் விமான சதசங்குலம் திவௌகசான் சதாராணாம் ஔத்சுக்யா பஹ்ருதா துமனாம். கோபிகைகள்லாம் வட்டமா சூழ்ந்து நின்னுட்டாங்களாம். யோகேஸ்வரனான கண்ணன் கிருஷ்ணன் இரண்டு கோபிகளின் இடையே ஒரு கிருஷ்ணனாக நிற்கிறாராம். ராச விளையாட்டு. ஒரு கோபிகைகள் ரெண்டு கோபிகைகளுக்கு நடுவுல கண்ணன் இந்த பக்கம் திரும்பி இவங்க கூட ஆடுறது, அப்புறம் இந்த பக்கம் திரும்பி இந்த கோபிகைகள் கூட. அப்படி கண்ணன் தன்னைய அப்படி ரெண்டு கோபிகைகளுக்கு நடுவுல நிறுத்திக்கிட்டு ராச விளையாட்டு பண்ணாராம். கோபிகைகள்லாம் வட்டமா சூழ்ந்து நிக்கிறாங்களாம். கண்ணன் யோகேஸ்வரனான கிருஷ்ணன். ஏன் யோகேஸ்வரன்னு சொல்றாங்க? அற்புத செயல்கள். இது உலகமான் மனுஷங்களோ தேவர்களோ யாராலையும் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண முடியாதுல்ல. அற்புதமான செயல்களை செய்யக்கூடியவனான கண்ணனால மாத்திரம்தான், பரபிரம்மத்தால மாத்திரம்தான் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும். யோகேஸ்வரனான கிருஷ்ணன் ரெண்டு கோபிகளுக்கு இடையில ஒரு கிருஷ்ணனா நிக்கிறாராம். சோ இந்த செயல் அற்புத செயல் இல்ல. யோகேஸ்வரன் எல்லா யோகங்களுக்கும் ஈஸ்வரனா, யோகங்கள்னு எது சொல்றோமோ அதுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய பகவான் இப்படி ரெண்டு கோபிகைகளுக்கு நடுவுல ஒரு கிருஷ்ணனா நிக்கிறார். ராச விளையாட்டு குறவை கூட்டு தொடங்கியது. அவரவர் தத்தமது அருகில் தத்தமது கழுத்தில் கைகளை போட்டு நிற்கின்ற கண்ணனை கண்டனர். எல்லாரும் பாக்குறாங்க. கண்ணன் பக்கத்துல ஒவ்வொரு கோபிகைகள் கூட கண்ணன் இருக்கிறதா அவங்க பாக்குறாங்க. கண்ணன் அப்படி எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார். ஒவ்வொரு கோபிகைகள் கூடயும் கண்ணன் அவங்களோட தோல்ல கழுத்துல கை போட்டுட்டு நிக்கிறதை எல்லா கோபிகைகளுமே பாக்குறாங்க. ராச விளையாட்டை காண்கின்ற ஆவலினால் தேவர்கள் தத்தமது மனைவியருடன் நூற்றுக்கணக்கான விமானங்களில் வானில் வந்து கூடினர். இதெல்லாம் அற்புதமான ஒரு செயல் இல்லையா? இங்க அவதாரம் பண்ணிருக்கவங்களையே நிறைய பேர் தேவ மாதர்கள், தேவர்கள் அப்படித்தானே அவங்களோட அம்சமா தானே எல்லாரும் அவதாரம் பண்ணியிருக்காங்க. இத நிஜமாலுமே தேவர்கள் நிஜ ரூபத்தோட தேவர்கள் எல்லாம் அங்க இருந்து இந்த அருமையான ஒரு ராசக்கிரீடைய
சேவிக்கணுங்கிறதுக்காக அவங்களோட மனைவிமார்களோட நூத்துக்கணக்கான விமானங்கள்ல ஆகாயத்துல வந்து நின்னுட்டு பாத்துட்டு இருந்தாங்களாம். பகவான் எப்படி இருக்கார்? 2 கோபிகைகளுக்கு நடுவுல நிக்கிறார். ஆனா பாக்குறதுக்கு என்னமோ ஒவ்வொரு கோபிகைகள் கூடயும் தனித்தனியா கண்ணன் தனக்காகவே ஒரு கண்ணன் இருக்கிற மாதிரி காமிச்சு கொடுக்குறாரு அவங்களுக்கெல்லாம். தத்தோ துந்துபயோ நேதுஹு நிபேது புஷ்பவிருஷ்டயः ஜகுர் கந்தர்வ பதயः சஸ்திரீகாஸ்தத்ய சோமலம். அப்போ துந்துபிகள் எல்லாம் முழங்கின. ஆகாயத்துல வந்து தேவர்கள் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்களா, அவங்களே கந்தர்வர்கள் எல்லாம் துந்துபி வாத்தியங்கள் முழங்குறாங்க, பூமாரி பேராங்க, அவங்கவுங்க மனைவி கந்தர்வர்கள் கிருஷ்ணனோட புகழ பாடுறாங்க. இப்படி எல்லாரும் மேல இருந்துகிட்டு அவங்கவுங்க ரசிக்கிறாங்க. பலாயானாம் நூபுராணாம் கிங்கினீனாம் ச யோஷிதாம் பிரியானாம ஊச்சப்தஹா துமுலோ ராச மண்டலே. அந்த ராச விளையாட்டுல பெண்களின் வளையல்களும் கால் சிலம்புகளும் சதங்கைகளும் ஒருங்கே உறக்க முழங்கின. எப்படி ஆடுறாங்க! இன்னைக்கே இந்த கர்ப்பாவை பார்த்தாலே நம்ம மனசு மயங்குறது. இன்னைக்கும் வட மாநிலத்துல நடக்கக்கூடிய கர்ப்பாவை நீங்க போய் பாத்தீங்கன்னா ஆட்டம் ஆட தெரியாதவங்களுக்கும் ஆடணும்னு தோணும். அட்லீஸ்ட் மனசாலையாவது ஒரு உற்சாகம் ஏற்படும். அப்படியாவது இருக்கும். ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த மனசுலயாவது ஆடுவாங்க. அப்படி ஒரு நடனம். அது எங்க ஆரம்பிச்சிச்சு? கண்ணன் கிட்டதான் ஆரம்பிச்சு. அப்பேற்பட்ட ஒரு நடனம் அந்த ராச விளையாட்டுல பெண்களோட வளையல்கள்லாம் ஒலிக்கிறது, கால் சிலம்பு சதங்கைகள் எல்லாம் ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் போடுறாங்களா, அதனால ஒரே மாதிரி உறக்கமா கேக்குது. என்ன மாதிரி வளைச்சு ஆடுறாங்க கோபியர்கள். தத்ராதிஷு ஷபேதாபிஹி பகவான் தேவகி சுதஹா மத்தியே மணீனாம் ஹைமானாம் மகாமரகதோ யதா. பொண்ணு ஆரத்துல தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு ஹாரம், ஒரு தங்க நகை, தங்க மணிகளுக்கு இடையே அதுல தங்க மணிமணியா கோத்திருக்கு, மரக ரத்னமும் பதித்திருக்கு அந்த அந்த ஆபரணத்துல. கோபியரிடையே தேவகியின் மைந்தனான ஸ்ரீகிருஷ்ணன் மிகவும் அழகுடன் விளங்கினார். எப்படி ஒரு பொண்ணு ஆரத்துல அங்கங்க மரகதமும் ரத்தனமும் பதிச்சிருந்தா அது எவ்வளவு அழகா அந்த ஆபரணத்தை எடுத்து காமிக்குது இல்லையா? அது போல கண்ணன் ஒவ்வொரு கோபிகைகள் கூட இருக்கிறானா, இந்த கோபிகைகள் எல்லாம் தங்க ஆரம் போல வச்சுக்குவாங்க. ஏன்னா வட்டமா தானே நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு தங்க ஆரம் போல இருக்காங்களாம். அதுக்கு இடையில கண்ணன் பிரகாசிக்கிறானா, மரகதமும் ரத்தனமும் வைடூரியமும் அது போல பிரகாசிக்கிறானா. ரொம்ப அழகா கண்ணன் தெரியுறாராம். பாதன்யாசை விதுபிதிபிஹி சஸ்மிதை ப்ரூ விலாசகைஹி பஜ்ஜன் மத்யை சல குச்சபட்டைஹி குண்டலை கண்டலோலலைஹி வித்யன்முக்கிய கபரரசக்னாக்ரந்தய கிருஷ்ணவத்யவோ காயந்தியஸ்தம் தடிதைவ தாமேக சக்கரே விரேஜுஹு. ஆடும் பொழுது தாளத்திற்கேற்ப காலடி வைப்பதாலும் கைகளின் முத்திரைகளாலும் புன்சிரிப்புடன் கூடிய புருவ நெரிப்பாலும் இடையை வளைப்பதாலும் ஸ்தனங்களின் மீதுள்ள ஆடை அசைவதாலும் கன்னத்தில் அசைந்து மோதும் குண்டலங்களாலும் அழகுமிக்க கோபியர்கள் முகம் வியர்க்க கேச முடிச்சும் அறையில் ஆடை முடிச்சும் தளர கண்ணனை பற்றி பாடிக்கொண்டே ஆடினர். கரு மேகத்திற்கிடையில் மின்னல் போன்று அவர்கள் காட்சியளித்தனர். அப்படியே அற்புதமா தத்ரூபமா ஒரு நவராத்திரி உற்சவத்தை நீங்க போய் சேவிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பாவை பாத்தீங்கன்னா இதே போலதான் கோபியர்கள்லாம் அங்க அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஆடுவாங்க. பயங்கரமா வேர்த்து கொட்டும். அப்படியே முடி ஒரு பக்கம் போவோம், ஆள் ஒரு பக்கம் போவாங்க, ஆட ஆபரணங்கள்லாம் ஒரு பக்கம் போவோம். அப்படி ஆடுவாங்க. ரம்யமா இருக்கும் அந்த டான்ஸ் பாக்குறதுக்கே, அந்த கர்ப்பா பாக்குறதுக்கே அவ்வளவு பேரானந்தமா இருக்கும். அப்படிங்கிறப்ப கண்ணன் கூட ஒரிஜினலா ஆரம்பிச்ச இடமே கண்ணன் கிட்டதான். அப்ப எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆடுறாங்களாம், அந்த தாளத்துக்கேற்ப அவங்க காலடி எடுத்து வைக்கிறாங்களாம். கைகளோட பாவம், அந்த முத்திரை பிடிக்கிறாங்களா கைகள்ல, அந்த கை அசைறது இல்லையா, அது ஒரு விதமா அந்த தாளத்துக்கேற்ப காலடி எடுத்து வைக்கிறாங்க. அந்த தாளத்துக்கேற்ப கைகள் ஒரு விதமா முத்திரைகள் போறது. புன் சிரிப்போடையும் புருவ நெறிப்போட இந்த பாட்டுக்கும் அர்த்தத்துக்கும் சம்பந்தமா அவங்க சிரிக்கிறாங்க, அழகா புருவ நெரிக்கிறாங்க. அப்படி இடுப்ப வளைச்சு ஆடுறாங்க. அவங்களுடைய மார்பகத்தில் மீது இருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாம் அசைறது.
கன்னத்துல அசைஞ்சு அசைஞ்சு பெரிய குண்டலங்கள் காதுல போட்டுட்டு இருக்காங்களா, அவங்க அழகா வளைஞ்சு வளைஞ்சு ஆட ஆட அதெல்லாம் அப்படியே கன்னத்துல வந்து மோதி மோதி அழகா இருக்கு. கோபிகையர்கள் வியர்க்க 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 ஆடுறாங்க. முடியெல்லாம் அவிழ்ந்து போறது. இடையில இடுப்புல அணிந்திருக்க ஆடைகள்லாம் கூட முடிச்சு அவிழ்ந்து போறது. கண்ணனை பத்தி பாடிக்கிட்டே இப்படி ஆடுறாங்களா, கருமேகத்திற்கு இடையில் மின்னல் போன்று அவர்கள் காட்சியளித்தனர். கண்ணன் தான் கருமையான மேகம். அந்த கருமை மேகத்துக்கு நடுவுல இந்த கோபிகைகள்லாம் ஆகாயத்துல கருப்பான ஒரு மேகம் இருக்கு. அதுக்கு நடுவுல மின்னல் வெட்டினா எப்படி பளிச்சுன்னு இருக்கும். அப்படிதான் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் சிவன் நாராயணனையும் ஓமானம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பகவான கருமேகமா வச்சு இந்த கோபிகைகள் எல்லாம் அதுல ஏற்படக்கூடிய மின்னல்கள் போல காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றார். உச்சை ஜகுர் நித்யமானா ரத்ன கஞ்சியோ ரதி பிரியாக கிருஷ்ணாபிமர்ஷ முதிதா யக்கீதேனேத மாவிருதம். ஸ்ரீகிருஷ்ணன் அணைக்க மகிழ்ந்த கோபியர் ஸ்ரீகிருஷ்ணன் அணைக்க மகிழ்ந்த கோபியர் அவரது அன்பில் மேலும் மகிழ்ந்து இனிய குரலுடன் உரக்க பாடிக்கொண்டே ஆடினர். கண்ணன் எந்த கோபியரை அணைக்கணும்னு ஆசைப்படுறாரோ அப்போ அவரோட அன்பு மிகுதியாலதானே இப்படி பண்றார். அதனால அன்பில் மேலும் மகிழ்ந்து ரொம்ப இன்னும் இனிமையான குரல்ல அந்த கோபி பாடுறாளாம். அந்த இனிய நாதம் இவ்வுலகை சூழ்ந்து பரவியது. அந்த அற்புதமான அந்த நாதம், அந்த ஒளி ஓசை இருக்கே, துவனி இருக்கே, அது இந்த உலகத்துல மொத்தம் பரவிச்சான். காச்சித் சமம் முகுந்தேன ஸ்வரஜாதீர மிஸ்ரிதாக உன்னின்யே பூஜிதா தேன பிரியதா சாது சாத்விதி ததேவ திருவ முன்னின்யே தஸ்யை மானம் ச பக்வதாத். சொல்ற அந்த இடத்துல ஒருத்தி ஸ்ரீகிருஷ்ணனோட ஸ்வரஜதிகளை ஒன்றுக்கொன்று கலக்காமல் பாடினார். அந்த ஸ்வரம், அந்த ஸ்வர ஜதி எல்லாம் சேரலையா, ஒண்ணுக்கு ஒண்ணு கலக்காம ஒரு தனி ஸ்வரத்துல பாடினாலாம் ஒருத்தி. அப்படி அதனால் மகிழ்ந்த கிருஷ்ணன் அருமை அருமை, நன்று நன்று, பலே பலே அப்படின்னு பாராட்டினாராம். ரொம்ப அழகா ஸ்வர ஜதிகள் எல்லாம் சேர்க்காம கலக்காம பாடினாலாம். அதை பார்த்துட்டு கண்ணன் ரொம்ப அருமையா இருக்கே, நல்லா இருக்கே, நல்லா இருக்கு, வெரி குட் வெரி குட் நம்ம சொல்லுவோம்ல, அது போல நன்று நன்று, பலே பலே அப்படின்னு கண்ணன் சொல்றாராம். உடனே அந்த ஸ்வர ஜதியை துருவ துருவ தாளத்துடன் மேலும் அழகாக பாட ஸ்ரீகிருஷ்ணன் அதை பெரிதும் பாராட்டி அவளுக்கு வெகுமதி அளித்தார். உடனே அவர் என்ன பண்ணார், ஸ்வர ஜதியோட திரும்பி பாட ஆரம்பிக்கிறார். துருவ தாளத்தோட ஈடு கொடுத்து பாடுறா. அப்படி இன்னும் மேல கண்ணன் சொன்னவொன்னு என்கரேஜ் பண்ணோன்னு இன்னும் ரொம்ப அழகா பாடுறா. அதை பார்த்துட்டு கண்ணன் ரொம்ப ரொம்ப அவளை பாராட்டி அவருக்கு பரிசும் கொடுத்தாராம். கா சித்ராச பரிஷ்ராந்தா பார்ஷஸ்தஸ்ய கதாபிருதா ஜக்ராஹ பாகுனா ஸ்கந்தம் ஸ்லதத்வலய மல்லிகா. ராசக்கிரீடையில களைச்சு போன ஒருத்தி கையில் இருந்த வளையல்கள் நழுவ தலையில் உள்ள மல்லிகை பூக்கள் சிதற அருகில் நின்ற ஸ்ரீகிருஷ்ணனின் தோளை தன் கையால் கட்டி கொண்டால். ஆடி 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 களைச்சு போயிடுறாங்க. இப்படி சுத்தி 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 ஆடுவாங்க, பயங்கர வேகமா ஆடுவாங்க. ஆடும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்க, இவங்க ஆடி போன ஒரு கோபி என்ன பண்றா, அவ கையில இருந்த வளையல் எல்லாம் கலண்டு விழுந்து போச்சு. தலையில சூடி இருக்க மல்லிகை பூக்கள்லாம் செதறுது. அருகில் நிற்கிற கண்ணனை அந்த டயர்டுல கண்ணனோட தோலை புடிச்சுக்கிட்டு கையால் கட்டி கொண்டாலாம் ஒருத்தி. தத்ரை காம்சகதம் பாகும் கிருஷ்ணயோத்பல சௌரபம் சந்தனாலிப்த மாக்ராய கிருஷ்ணரோமா சுஷும்பக. அங்க மற்றொருத்தி, இன்னொரு கோபி என்ன பண்றா, சந்தனம் பூசி அல்லிப்பூ மனம் கொண்ட ஸ்ரீகிருஷ்ணனின் கையை பற்றி முகர்ந்து மயிர் பூச்சிருந்து முத்தமிட்டாள். இன்னொருத்தி என்ன பண்றா, அழகாக சந்தனம் பூசி அல்லிப்பூ மனம் கொண்ட கண்ணன் கிட்ட அவரோட கையை புடிச்சுக்கிட்டு அவரை கையை மூந்து பார்த்துட்டு அப்படியே கையில முத்தமிட்டு உடம்பெல்லாம் செலுத்து போறது அவளுக்கு. அந்த மாதிரி ஒரு கோபி கண்ணன் அனுபவிக்கிறா. கஸ்யா சின்னாட்ய விக்ஷிப்த குண்டலத் விஷமண்டிதம் கண்டம் கண்டே சந்ததத்யா அதாத்தாம்பூல சர்விதம். நடனம் புரியும் போது அசைகிற குண்டலங்களால் அழகுற்ற மாதவனின் கன்னத்தை தன் கன்னத்துடன் இணைத்த ஒருத்திக்கு தான் வென்ற தாம்பூலத்தை அவளது வாயிலிட்டார். கண்ணன் அவருடைய பிரசாதமா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய விக்கிரக ரூபத்துல இருக்க பெருமான் கிட்டயே நம்ம என்ன சொல்றோம், நமக்கெல்லாம் கொடுக்குற பிரசாதம் எது, அவர் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் பண்ணது, அவர் கையாலமன தீர்த்தம் வாயலமன தீர்த்தம் நமக்கு இன்னைக்கும் பிரசாதமா கோவில்கள்லயோ வீட்லயோ நம்ம ஸ்வீகரிச்சுக்கிறோம் இல்லையா.
அதே போல இவங்களுக்கு எல்லாம் டைரக்டா கண்ணனோட பிரசாதம். கண்ணன் இப்படி அழகா அவங்க கூட நடனம் ஆடிட்டு இருக்கும்போது மாதவன் மகாலட்சுமியாரோட கேள்வனான கண்ணன் கன்னத்தை அவருடைய கன்னத்தை மாதவனோட கன்னத்தை தன் கன்னத்துடன் இணைச்சுக்கிட்டாளாம் ஒருத்தி. அப்படி போய் கண்ணன் கிட்ட ரொம்ப அந்யோன்யமா இருக்காளாம். அப்ப கண்ணன் என்ன பண்ணாராம், தான் நின்றுட்டு இருக்க தாம்பூலத்தை அவ வாயில வைக்கிறாராம். நித்யந்தி காயதி காச்சித் பூஜன்னு பூர மேகலா பாஸ்வஸ்தாச்சுத ஹஸ்தாப்ஜம் சாந்தாதாத் ஸ்தனயோ சிவம். கால் தண்டையும் மேகலை மணிகளும் ஒலிக்க ஆடி பாடி களைத்த ஒருத்தி அருகில் உள்ள கண்ணனின் தாமரை போன்று குளிர்ந்த அழகிய கைகளை தன் மார்பகத்தின் மீது வைத்து அழுத்தி வைத்துக் கொண்டாள். கண்ணன் அவளுடைய கால் தண்டை மேகலை, இடுப்புல போட்டிருக்க மேகலை எல்லாம் ஒலிக்கிறது, ஆடி ஆடி ஒலிக்கிறது. அதுல களைச்சு போயிட்டா ஒருத்தி. அவ என்ன பண்றாளாம், அருகில் இருக்கக்கூடிய கண்ணனுடைய தாமரை போன்ற குளிர்ந்த அழகிய கைகளை தன் மார்பகத்துல வச்சு அவளோட தாபத்தை எல்லாம் தீர்த்துக்கிட்டாளாம். கோப்யோ லப்வாச்சுதம் காந்தம் ஸ்ரீய ஏகாந்த வல்லபம் கிரீஹித கண்டியஸ்தத்ரோ தத்தோர்பியாம் காயந்தியஸ்தம் விஜ வீரே. திருமகளின் தனித்த அன்பு கேள்வனான கண்ணனை காதலனாக பெற்ற கோபிகைகள் அவரை பற்றி புகழ்ந்து பாடி அவருடன் விளையாடினர். ஒரு சினிமா காதல் எல்லாம் வருது இல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய காதலன் கிட்ட எப்படி ஒரு காதலி பிஹேவ் பண்ணுவாளோ அந்த மாதிரி இந்த கோபிகைகள் எல்லாம் கண்ணன் கூட இருக்காங்க. அவன் எப்பேற்பட்ட கண்ணன், மகாலட்சுமியோட தனி கேள்வன். அந்த மகாலட்சுமி தாயார் எப்படி இருக்கா, அகலகில்லேன் இறையும் என்றுன்னு கண்ணனுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமார்புல போய் எப்போது வீற்று இருக்கா, இப்பவும் வீற்று இருக்கா. அப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயாரோட தனி அன்பு கேள்வனான கண்ணனை இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, தன்னுடைய காதலனா நினைச்ச கோபிகைகள் அவரை பற்றி புகழ்ந்து பாடி அவரோடு விளையாடினார்கள். கண்ணனும் தன் கைகளால் அவர்களது கழுத்தை கட்டி கொண்டு விளையாடினார். கண்ணனும் அதுக்கு பிரதி பண்றார். அவர் முதல்ல விட்டுட்டு போனதை இவ்வளவு தாபம் ஆயிடுச்சுல்ல அவங்களுக்கு, அதனால அவங்க பண்ண மாதிரி கண்ணனும் அவங்களை கழுத்தை கட்டிட்டு விளையாடுறார். கருணோத்பலாலக விடங்க கபோல கர்ம வக்திரஸ்ரீயோ வலய நூப்புர கோஷ வாத்யை கோபிய சமம் பகவதா நன்ருத்த ஸ்வகேஷ ரத்தஸ்திரஜோ பிரமரகாய கராச கோஷ்டியாம். காதுகளில் அள்ளி பூவாலான குண்டலம், கன்னத்தில் தொங்குகிற சுருண்ட கேசம், வேர்த்து சொட்டுகிற அழகிய முகம், கை வளையல்களும் கால் சிலம்புகளும் தாளத்திற்கேற்ப ஒலிக்க கோபிகைகள் பகவானுடன் ராச கோஷ்டியில் நடனமாடினர். அப்போது கூந்தலில் செருகின பூ மாலைகள் நழுவின. வண்டுகள் நடனத்திற்கேற்ப ரீங்காரமிட்டு பாடின. ரொம்ப அற்புதமான உவமை சொல்றாங்க. காதுல அள்ளிப்பூவால ஆன குண்டலம் அணிஞ்சிருக்காங்களாம். இப்ப கூட நம்ம மெஹந்தி, இந்த மஞ்சள் ஹல்தி ஃபங்க்ஷன் எல்லாம் நிறைய பேர் இப்பெல்லாம் நேச்சுரல் பூல பண்ணின ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுக்கிறாங்கல்ல, அது போல இந்த பெண்கள் எல்லாம் காதுல அள்ளிப்பூவால செஞ்ச குண்டலத்தை போட்டிருக்காங்களாம். கன்னத்துல தொங்குற சுருண்ட கேசம், அவங்களோட முடி அப்படியே பாத்தீங்கன்னா நிறைய போஸ்டர்ல கூட தெரியும், கோபிகைகள முடியெல்லாம் அப்படியே சுருண்டு கன்னத்துல இருக்கும். அப்படி இருக்கு. அவங்க ஆடி ஆடி ரொம்ப வேர்த்து போயிருக்காங்க. வேர்த்து சொட்டுகிற அழகான முகம், அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா முத்து முத்தா வேர்த்து இருக்கு, அழகா இருக்காங்க. கை வளையல்களும் கால் சிலம்புகளும் தாளத்திற்கேற்ப ஒலிக்கிறது. அந்த பாட்டு வாத்தியம் நடக்கிறதே அதுக்கு தகுந்த மாதிரி கால் நடனமாடுறது, கை வளையல்கள் தாளம் போடுறது, இப்படி எல்லாம் கண்ணன் கூட இருக்காங்க. கோபிகைகள் பகவானுடன் இப்படி ராச கோஷ்டியில நடனம் ஆடினாங்க. அப்போ கூந்தலில் செருகின பூ மாலைகள் நழுவின. அவங்க தலையில வச்சிருந்த பூவெல்லாம் கீழே விழுறது. வண்டுகள் நடனத்திற்கேற்ப அங்க இருக்கக்கூடிய வண்டுகள் இருக்கே, அந்த பூ முக்கிற வண்டுகள், அது கூட இந்த நடனத்துக்கேற்ப ரீங்காரம் போடுறதாம். ஏவம் பரிஷ்வங்க கராபிமர்ஷः நிக்தேக்ஷணோதாம விலாசஹாசைः ரேமே ரமேஷோ व्रज சுந்தரிபிः யதார்பக ஸ்வப்ரதிபிம்ப விப்ரமः. சிறு குழந்தை தன் நிழலை கண்டு அதோடு விளையாடுவது போல் திருமகள் கேள்வரான பகவான் கோபிகைகளை கைகளால் தொட்டு கட்டி அணைத்து அன்பு கனிய நோக்கி உறக்க சிரித்து சிரித்து விளையாடினார். ஒரு குழந்தை தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்து தானே சந்தோஷப்படும்ல, அது போல ஸ்ரீமன் நாராயணன் இத்தனை அவதாரம் இத்தனை ரூபம் எடுத்துக்கிட்டார். இத்தனை கோபிகைகளுக்கு இத்தனை ரூபம் எடுத்துக்கிட்டார். குழந்தைங்க எப்படி அப்படியே மெய்மறந்து போய் சிரிக்குமோ அது போல
கண்ணனும் இந்த இடத்துல தன்னை பரபிரம்மம்ங்கிறத மறந்து போய் இந்த கோபிகை கூட அப்படி அப்படி சந்தோஷப்படுறார். சிறு குழந்தை தன் நிழலை கண்டு அதோடு விளையாடுவது போல் மகாலட்சுமி கேள்வனான ஸ்ரீமன் நாராயணான பகவான் கோபிகைகள் கைகளால் தொட்டு அவங்கள கட்டி அணைச்சுக்கிட்டு அன்போட கனிவோட நோக்கி அவங்கள பார்த்துக்கிட்டு சத்தமா சிரிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் ரொம்ப அழகா விளையாடுறார். ததங்க சங்க பிரமுதாகுலேந்திரியாக கேஷாந்துகூலம் குச்சபட்டிகாம்பா நாஞ்ச பிரதிவ்யோடு மலம் பிரஜஸ்திரியோ விஸ்வஸ்தமாலா பரணா குருத்வஹ. பரீட்சித் பரீட்சித் சுகபிரமம் சொல்ற, பரீட்சித் மன்னனே, பகவானோட திருமேனியை கட்டி அணைத்ததால் பேரானந்தமுற்ற கோபிகைகள் தளர்ந்த அவிழ்ந்த கூந்தலையும் ஆடையையும் மேலாடையும் நழுவி கழுத்தில் இட்ட மாலையையும் நகைகளையும் திரும்ப சீர் செய்ய இயலாது நின்றனர். இப்படி காதலிக்கிறாங்க, இவங்க எல்லாம் பகவான காதலிக்கிறாங்க. பகவானும் பிரதிக்கு முன்னெல்லாம் போயிட்டார். இப்ப சரி அவங்களுக்கு அரகதாபம் இருக்குங்கிறதுக்காக பகவானும் பிரதி அன்பு காமிக்கிறார் அவங்க மேல. அப்படி பகவானது திருமேனியினால கட்டி அணைச்சு பேரானந்தமுற்ற கோபிகைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க தளர்ந்து அவிழ்ந்து போயிருந்த கூந்தலையும் ஆடைகளையும் மேலாடைகளையும் நழுவிய கழுத்துல இருந்த மாலையையும் நகைகளையும் திரும்ப எல்லாம் சரி செஞ்சுக்கிட்டாங்களாம். கண்ணன் அணைக்கிறார் இல்லையா, அப்போ நல்லபடியா இருக்கணும்ல, அதனால இதெல்லாம் சரி பண்ணிக்கிறாங்களாம் அவங்க. கிருஷ்ண விக்ரீடிதம் வீக்ஷ முமுஹூகே சரஸ்திரியா காமார்த்திதா சசாங்கஸ்ச சகனோ விஸ்மிதோ அபவத். ஸ்ரீகிருஷ்ணனின் திருவிளையாடலை கண்ட தேவ மாதர்கள் காமவயப்பட்டு மயங்கி நின்றனர். ஆகாயத்துல நிக்கிறாங்களே தேவஸ்திரீகள் எல்லாம் இப்படி கண்ணனோட திருவிளையாடலை பார்த்துட்டு அவங்களுக்கும் காமவயப்பட்டுட்டாங்களாம். அதை பார்த்த தேவ மாதர்கள் எல்லாம் காமத்துக்கு வசப்பட்டு மயங்கி போய் நின்னாங்களாம். வியந்த சந்திரனும் நட்சத்திரனுடன் அசையாதிருந்தார். அதை பார்த்த சந்திரனும் 27 பெண்களிலேயே அவருக்கு மனைவிமார்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு அசையாம நிக்கிறாராம் சந்திர பகவான். கிருத்வா தாவந்தம் ஆத்மானம் யாவதி கோபயோஷிதா ரேமேச பகவான் ஸ்தாபி ஆத்மாராமோபி லீலையா. ஆனந்தமே திருவுருவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் எத்தனை கோபியர் அங்கிருந்தனரோ அத்தனை வடிவங்களை ஏற்று அவர்களுடன் ராசலீலை புரிந்தார். கண்ணனும் பரபிரமமான ஸ்ரீமன் நாராயணனும் எல்லாத்துக்குள்ளயும் இருக்காருல்ல. இப்ப நம்ம சொல்றதுனால நமக்கு இது விகல்பமா தெரியுது. ஆனா இருந்தாலும் இல்ல, சொன்னாலும் சொல்லாட்டி உள்ளுக்குள்ள இருந்து அனுபவிக்கிறதே கண்ணன் தான், பரபிரம்மம் தான் இல்லையா. ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ள உள்ளார இருந்தும் எல்லாத்துக்கூடையும் உள்ளுக்குள்ள இருந்து அனுபவிக்கிறது ஆத்மா. சரீரம் அனுபவிக்கல எதுவுமே, ஆத்மாதான் அனுபவிக்குது. ஆத்மாவுக்கு அந்தராத்மாவா பரமாத்மா தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். சோ இந்த அனுபவம் யாருக்கு? ஆத்ம பரமாத்மாவுக்கு தான், வேற யாருக்கும் இல்ல. இது பிரத்யட்சமா காமிக்கிறாங்க கோபிகர்கள் கிட்ட, அவ்வளவுதானே தவிர மத்தபடி இதுல நம்ம விகல்பமா யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனந்தமே திருவுருவான பகவான் எத்தனை கோபிமார்கள் அங்க இருந்தாங்களோ அத்தனை வடிவம் தானும் ஏத்துக்கிட்டு அவங்களோட ராசலீல புரிஞ்சாராம். தாசாமதி விஹாரேன சாந்தானாம் வதனானி சஹா பிராம்ருஜத் கருண பிரேம்னா சந்தமேனாங்க பாணினா. அரசே, அளவுக்கு மீறிய கேளிக்கையால் வாடிய அவர்களது முகத்தை மங்களம் அருளும் தன் திருக்கரங்களால் அன்புடன் துடைத்தார். கண்ணன் என்னென்ன பண்ற, இப்படி அளவுக்கு மீறி கண்ணனோட சந்தோஷத்தை அனுபவிச்சாங்களா, ஆடி பாடி அப்படி ஒரு ஆனந்தம் அனுபவிச்சோன்னு அப்படியே டயர்ட் ஆயிட்டாங்க. டயர்டான கோபிமார்களோட முகத்தை எல்லாம் கண்ணன் மங்களம் அருளக்கூடிய, கண்ணனே மங்களம், மங்களானா மங்களாம்ச அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல கண்ணன் மங்களங்களுக்கெல்லாம் மங்களத்தை தரக்கூடியவனான பகவான் அவருடைய திருக்கரங்களால அன்போடு அந்த கோபிகைகளை தொடச்சு விடுறாராம் முகத்தை. என்ன ஒரு பாக்கியம் அந்த கோபிகைகளுக்கு இல்ல. அதனாலதான் எல்லாருமே நம்மளும் கோபிகைகளோட பக்தி தான் உலகத்திலே சிறந்த பக்தியா சொல்லுவாங்க. நம்மளும் அந்த கோபிகை மாதிரி இல்லையே அப்படின்னு ஆண்டாலும் அதனாலதான் கோபியை ஆயப்பாடி குழந்தையாவே தன்னை நினைச்சு பாடினார். சோ கோபிய புரட குந்தல விட்ட கண்டஸ்ரீய சுதிதஹாச நிரீக்ஷணேன மானம் ததத்யர்ஷபஸ்ய ஜஹுக்ருதானி புண்ணியானி தத்கரருஹ ஸ்பர்ஷ பிரமோதாஹ
கண்ணனோட திருக்கரங்கள் தம் மேல் பட்டதால் மிகவும் மகிழ்ந்த கோபிகைகள் தங்கள் அழகான கன்னங்கள், ஒளிரும் குண்டலங்கள், கரும் கூந்தல், இனிய புன்சிரிப்பு மற்றும் கனிந்த பார்வை ஆகியவைகளால் கண்ணனை மகிழ்வித்து புண்ணியம் நல்கும் அவரது திருவிளையாடல்களை போற்றி பாடினர். இப்படி கண்ணனே அவருடைய திருக்கரங்களால, மங்களகரமான திருக்கரங்களால அந்த கோபிகைகளோட முகத்தை எல்லாம் தொடச்சு விட்டாரா. அந்த கண்ணனுடைய ஸ்பர்ஷம் இவங்க மேல பட்ட உடனே கோபிகைகளுக்கு ரொம்ப அளவு கடந்த சந்தோஷம் வந்துருச்சு. அதனால தங்களோட அழகான கன்னங்கள் ஒளிரும்படி குண்டலங்கள், கருங்கூந்தகள், புன் சிரிப்புகள் இதெல்லாவோட கண்ணனை பார்த்து ரொம்ப அப்படி ரசிக்கிறாங்க. கனிந்த பார்வையால கண்ணனை மகிழ்விக்கிறாங்க. புண்ணியம் நல்கக்கூடிய அவருடைய திருவிளையாடல்களை எல்லாம் போற்றி பாடுறாங்க. கண்ணனுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் பாடினா அது எப்பேற்பட்டது, புண்ணியமானது. அந்த கதைகள் எல்லாம் பாடி ஆடுறாங்க. துமங்க சங்க கிருஷ்டஸ்ரஜ குஜகுங்குமரஞ்சிதாயாः கந்தர்வபாலி பிரனுத்ருத ஆவிஷத்வா சாந்தோகஜீபிரீராடிவ பின்னசேதுகும். களைத்த யானை கரையை பெயர்த்து கொண்டு பெண் யானையுடன் ஆற்றிலிருந்து விளையாடுவதை போல கண்ணனும் உலக நெறியை கடந்து களைப்பு நீங்க கோபிகைகளுடன் யமுனையில் இறங்கினார். இப்ப ஜலக்கிரீடை பண்ண போறாங்க. ராசக்கிரீடம் முடிஞ்சிச்சு. களைச்சு போன யானை, களைத்த யானை கரையை பேத்துக்கிட்டு பெண் யானையோட ஆற்றில் இறங்கி விளையாடுறது போல கண்ணனும் உலகத்துல இருக்கக்கூடிய நெறியெல்லாம் மறந்துட்டு, உலக விதிமுறைகள் எல்லாம் மறந்துட்டு களைப்பு நீங்கிறதுக்காக கோபிகைகளோட ஆத்துல இறங்கினார், யமுனையில இறங்கினார். அப்போது கண்ணனின் வனமாலை கோபியரின் திருமேனியில் பட்டு கலைந்து அவர்கள் மார்பில் இட்டிருந்த குங்குமப்பூ சார்ந்து ஒட்டி கொண்டு நிறம் மாறியிருந்தது. வனமாலையின் நறுமணத்தால் வண்டுகள் ரீங்காரமிட்டு பின்தொடர்வது கந்தர்வராஜன், அதாவது சித்திரரதன் கண்ணனது புகழ் பாடி பின் செல்வது போல் இருந்தது. அற்புதமான உமை. கண்ணன் இப்படி ஆத்துல இறங்குறார். களைப்புட்டீர்னம்னா நல்லா அமிழ்ந்து குளித்தா களைப்பு போயிரும் இல்லையா, அதனால கண்ணன் ஆத்துல இறங்குறார். கோபிமார்களும் பின்தொடர்ந்து இறங்குறாங்க. அப்படி இறங்கும் பொழுது கண்ணனுடைய வனமாலை தெரிச்சிருக்காரா, அதுல இருக்கக்கூடிய விதவிதமான அந்த அந்த இதெல்லாம் அதுல படுது. அப்போ இந்த கோபிகைகள் மார்புல எல்லாம் சந்தன குங்குமம் எல்லாம் பூசியிருக்காங்க, குங்குமப்பூ எல்லாம் திருமேனி பட்டு கலந்து, அதாவது கோபிகளோட திருமேனியில கண்ணனோட வனமா பட்டதுனால அவர்கள் மார்பில் பட்டிருந்த குங்கும சாந்து ஒட்டி கொண்டு நிறமெல்லாம் மாறி போச்சான். அப்ப அந்த வனமாலையில இருந்த நறுமணத்தினால வண்டுகள்லாம் ரீங்க ஆரம்பிட்டு பின்தொடர்வது கந்தர்வராஜன் சித்திரரதன் கண்ணனோட புகழ் பாடி பின் செல்வது போல இருந்துச்சான். அது எப்படி இருந்துச்சு, இந்த வண்டுகள் ரீங்க ஆரம்பிட்டு போறது கந்தர்வராஜனான சித்திரரதன் கண்ணனோட புகழ் பாடிக்கிட்டு பின்னாடியே போற மாதிரி இருந்துச்சான். சோம்பஸ்யலம் யுவதிபிஹி பரிசிஷ்யமானஹ பிரேம்நேக்ஷித பிரகசதீபி தபீரிதஸ்தத்தோங்கஹ வைமானிகை குசும வருஷிபிரீட்யமானோ ரேமே ஸ்வயம் ஸ்வரதிரத்ர கஜேந்திர லீலஹ. அரசே, யமுனையில் இறங்கி கஜேந்திரனை போல விளையாடும் ஆத்மாராமனாகிய கண்ணனை நாற்புறமும் சூழ்ந்து நின்ற கோபிகைகள் அன்பொழுக பார்த்து சிரித்து கொண்டே அவர் மேல் நீரை வாரி இறைத்து விளையாடினர். விண்வெளியில் விமானத்தில் செல்லும் தேவர்கள் இதை கண்டு பூமாரி பெய்து துதித்தனர். பகவான் ஆத்மாராமா, இப்பதான் நான் இடத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒவ்வொருத்தருடைய ஹிருதய கமலத்துக்குள்ளேயும் ஆத்மா, நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன், நான் இந்த சரீரம் கிடையாது, நான் தான் ஆத்மா. நானுங்கிறது ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு அந்தராத்மாவா இருக்கிறதுனாலதான் ஆத்மாவே ராமன்னு சொல்றாங்க. ஆத்மா ராமாவா இருக்கிறார். ஆத்மாவுக்கு கண்ணன் பகவத்கீதையில சொன்னார்ல, ஆத்மாங்கள்ல, அதாவது ஜீவாத்மாக்கள்ல நான் ஒவ்வொரு கோஷ்டியா எடுத்து சொல்லும் போது ஆத்மால என்னவா இருக்காருன்னா, ஆத்மாவுக்கு நான் ஆத்மாவாவே இருக்கேன், ஆத்ம தன்மையாவே நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது போல பகவானே தான் நம்மளுடைய ஆத்மா ராமன் ஆகிய கண்ணனை நாலா பக்கமும் இந்த கோபிமார்கள் எல்லாம் சூழ்ந்துகிட்டாங்களாம். யமுனையில இறங்கிய கஜேந்திரன், கஜன யானை, யானைகள்ல இந்திரன் போல் தலைவன் போல இருக்கக்கூடியவரான பகவானை, அந்த பகவான ஆத்மாராமவா எல்லாத்துக்கும் அந்தராத்மியா இருக்கக்கூடிய அதே பகவான் இப்ப பிரத்யட்சமா அவங்க முன்னாடி இருக்காரு இல்லையா. அவரை நாலா பக்கமும் இந்த கோபிகைகள் எல்லாம் தண்ணியில சூழ்ந்து விட்டாங்களாம் யமுனையில. அப்போ கண்ணன் அன்போட பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே தண்ணி அள்ளி கண்ணன் மேல வீசுறாங்களாம்.
வாரி வாரி கண்ணன் மேல இறைச்சி விளையாடுறாங்களா, ஜலக்கிரீடை பண்ணிக்கிறாங்க. அது எப்படி அதை பாக்குறதுக்கு ஆகாயத்துல தேவர்கள் எல்லாம் நின்று இருந்தாங்கல்ல, விண்வெளியில அவங்களுடைய விமானத்துல எல்லாரும் நின்ற தேவர்கள் எல்லாம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல பூமாறி போயிறாங்களாம் அவர் மேல. तदच्च कृष्णो भवने जलस्थल प्रसूनगन्धा निलजुष्टदिक्तटे चचार भृङ्ग प्रमथा घनावृतो यथा मदच्युद्दिविरत விரத கரேணுபிகி. நீர் விளையாட்டின் அதாவது ஜலக்கிரீடையின் முடிவில் நீரிலும் நிலத்திலும் பூத்து குலுங்கும் பூக்களின் நறுமணம் நாற்புறமும் வீச வண்டுகளும் கோபியரும் சூழ மதக்களிர் தன் பிடிகளுடன் விளையாடுவது போல் யமுனை கரையில் உள்ள உய்யான வனத்தில் விளையாடினார் கண்ணன். அப்படி எப்படி இருக்காருன்னா, நீர் விளையாட்டு ஜலக்கிரீடைனா நீர் விளையாட்டு விளையாடுற கண்ணன் கடைசியில நீரிலையும் நிலத்துல விளையாட்டா இப்ப நீர்ல போய் விளையாடுறார். அப்ப நிலத்திலையும் நீரிலையும் பூத்து குலுங்கக்கூடிய பூக்கள் எல்லாம் நாலா பக்கமும் பரவி இருந்துச்சாம். வண்டுகள் அந்த வாசனையில வண்டுகள் வேற மொச்சிச்சான். வண்டுகள் ஒரு பக்கம், கோபியர்கள் ஒரு பக்கம் சூழ இந்த யானை மதக்களிர் ஆண் யானைய பெண் யானை சேர்ந்து விளையாடுறது போல யமுனை கரையில கண்ணன் உய்யான வனத்துல விளையாடினாராம். ஏவம் சசாங்காம் சுவிராஜிதா நிஷா சத்யகாமோ அனுராத பலாகனஹ शिशेव आत्मन्यवर्त सौरतः सर्वा शरत्काव्य கதாரசாஸ்ரயா. காப்பியங்களில் புகழப்பெற்ற சரத்காலத்தின் அழகிய நில ஒளியில் அன்பால் தன்னிடம் இருக பிணைக்க பெற்ற கோபியருடன் இரவு முழுவதும் மாதவன் விளையாடினார். மகாலட்சுமி கேள்வனாகிய பரபிரம்மம் விளையாடினார். காப்பியங்கள் எல்லாம் எந்த ஒரு இதை எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதுல சரத்து ருத்துவ அப்படி வர்ணிச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்ததான அந்த சரத்து பூர்ணிமா நல்ல அழகான நில ஒளியில அன்பால தன்னிடம் இருக பிணைக்கப்பட்ட கோபியர்களோட அன்புல அப்படியே கட்டி வச்சிருக்க கோபியர்கள் கூட ராத்திரி முழுவதும் மகாலட்சுமி கேள்வனான ஸ்ரீமன் நாராயண கண்ணன் விளையாடினார். அவர் தன் விருப்பத்தை தானே நிறைவுறச் செய்யற ஆற்றல் மிக்கவர். கண்ணனுக்கு இவங்க மூலியமாலாம் ஒரு விஷயமும் அவங்களுக்கு நடக்கவே தெரியல. யாரு உலகத்துல யாரு மூலியமாவும் அவனுக்கு எந்த ஒரு விஷயமும் நிறைவேற்றணுங்கிற அவசியமே இல்லை. அவருக்கு சுயமாவே அவருக்கு எல்லா ஆசைகளும் நிறைவேறினவர். அவருக்கு ஒரு ஆசையும் கிடையாது. ஆத்மானந்தத்தில் திளைப்பவர் ஆனதால் இந்த ராசக்கிரீடையில் காமத்தையும் அதன் செயல்பாடுகளையும் தன்னுள்ளேயே அடக்கி கொண்டார். ஆனா இவங்கெல்லாம் தான் இப்படி பகவான் கிட்ட காமிச்சாங்களே தவிர பகவானுக்கு நிறைவேறாத ஆசைகள்னு ஒண்ணுமே கிடையாதே. அதனால ஆத்மானந்தத்திலே திளைச்சு போயிருக்கக்கூடியவரான பகவான் தன்னுடைய இந்த ராசக்கிரீடையில ஒரு காமத்தையும் வெளியில காமிச்சுக்கல, ஒரு விதமான செயல்பாடுகளையும் வெளியில காமிச்சுக்கலாம தனக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்தாராம். இதனால் இந்த ராசக்கிரீடை காம ஜெயம், காமனை வெற்றி கொண்டது என வர்ணிக்கப்படுகிறது. அதனால பகவான் எந்த இடத்துலயுமே அவர் காமத்தை வெளிக்காட்டாததுனாலதான் அவரு பரீட்சத்தை காப்பாத்த போகும் பொழுது சொன்னாருல்ல, நான் பொய்யே பேசாதவன், நான் சத்தியவான்கிறது உண்மையா இருந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குழந்தைய காப்பாத்தினார்ல. அப்பனா கண்ணன் இத்தனால பொய்யே பேசலையா, திருட்டு பண்ணல, எவ்வளவு வேலை பண்ணாரே அப்படின்னு பெரிய எல்லாரும் ஆலோசனை பண்ணுவாங்க. கண்ணன் எதுவுமே பண்ணல, நமக்காக தான் இந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக பண்ணார். அவர் எதையுமே அனுபவிக்கல. அதனால ஆத்மானந்தத்திலேயே திளைச்சிருப்பவரான பகவான் இந்த ராசக்கிரீடையில எந்த விதமான காமத்தையும் அதனுடைய செயல்பாடுகளான எதையுமே அவரு வெளியில காமிக்கலாம், தனக்குள்ளேயே வச்சிருந்தார். இதனால ராசக்கிரீடைக்கு காம ஜெயம், காமத்தை வென்றது அப்படின்னு காமத்தை வெற்றி கொண்டது அப்படின்னு வர்ணிக்கப்படுகிறது ராசக்கிரீடை அப்படின்னு சொல்றாங்க. ராசக்கிரீடை கண்ணனால என்ன பண்ணுச்சு, காமத்தை ஜெயம் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறதோட இந்த ராசக்கிரீடை அத்தியாயம் முடியுது. இப்ப ராஜா பரீட்சித் கேக்குறான், சமஸ்தாபனாப தர்மஸ்ய பிரசமாயே தரஸ்ய ச அவதீர்ணோஹி பகவான் அம்சேன ஜெகதீஸ்வரஹ. பரீட்சித்து சுகபிரம்மத்திட்ட கேக்குறான், தர்மத்தை நிலைநிறுத்தவும் அதர்மத்தை அடக்கவும் தானே உலகநாதனான பகவான் தன் அம்சமான பலராமுடன் எதுகோலத்தில் அவதரித்தார் அப்படின்னு கேக்குறார். பகவானான கண்ணன் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காகவும் அதர்மத்தை அடக்கிறதுக்காகவும் தானே பகவான் உலக நாயகனான பகவான் தன் அம்சமான பலராமனோட சேர்ந்து 2 பேரா அவதரிச்சா. சகதம் தர்ம சேதூனாம் பக்தா கர்த்தா விரக்ஷிதா பிரதீபமாச்சரத் பிரம்மன் பரதாரா விமர்சனம். இப்ப கேக்குறா, நமக்கு இருக்கிற அதே டவுட் தான்
பரீட்சத்துக்கும் வந்திருக்கு. பரீட்சத்துக்கு டவுட் இல்ல, நம்மளுடைய டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கணும்னு பரீட்சித் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பிரம்ம ரிஷியே பகவான் அறநெறிகளை வகுத்தவர். பகவான் தான் தர்ம நெறிகளை எல்லாம் வகுத்து வச்சிருக்கார், இப்படி இப்படி இருக்கணும்னு. பிறருக்கு அதனை பேண வழி உபதேசிப்பவர். அடுத்தவங்க அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அடுத்தவங்க எல்லாம் அவரால படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு உபதேசம் வேற பண்றார். அதனை காப்பவரும் ரட்சிக்க கூடியவரும் அவரே. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு முற்றிலும் எதிராக பிறர் மனைவிகளை எவ்வாறு தீண்டினார் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி பரீட்சித்து கேட்கிறார். நமக்கு எல்லாம் இருக்கக்கூடிய அதே டவுட். ஓகே, கேக்குறார். பகவானுடைய அவதாரம் சாதுக்களை காப்பாத்துறதுக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் அதர்மத்துல இருக்கவங்களை அடக்கிறதுக்காகவும் தானே பலராமனோட தன்னுடைய அம்சாவதாரமான பலராமனோட பகவான் அவதரிச்சார். அப்படி இருக்கும் பொழுது தர்ம நெறிகளை எல்லாம் வகுத்தவரும் அவரே, உபதேசித்தவரும் அவரே, அதை காப்பவரும் அவரே. அப்படி இருக்கும்போது இப்படி அதுல சொல்லியிருக்க தர்ம நெறியில சொல்லி இருக்கிறதுக்கு முற்றிலும் எதிராக இருக்கக்கூடியதான பரதாரத்தை, அடுத்தவரோட மனைவியை எப்படி இவர் தொட்டார் அப்படின்னு பரீட்சித் கேட்கிறான். ஆப்த காமோ யதுபதிஹி கிருதவான் வை ஜகுப்சிதம் கிமப்ராய ஏதம் நஹ சம்சயம் சிந்தி சுப்ரதா. விருப்பம் அனைத்தும் நிறைவுற்ற ஸ்ரீ கிருஷ்ணன் ஆப்த காமக அவாப்த காமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு நிறைவேறாத ஆசைகள் ஒண்ணுமே பகவானுக்கு கிடையாது. அப்படி இருக்கிறப்ப விருப்பம் அனைத்தும் நிறைவுற்ற ஸ்ரீ கிருஷ்ணன் அருவருக்கத்தக்க இச்செயலை செய்ததன் கருத்தென்ன? அருவருக்கு தகுந்ததான இந்த மாதிரி காரியத்தை அவரு செய்யலாமா? அவருக்கு எல்லாமே நிறைவடைந்தவர் தானே அவரு. எல்லா விதமான விருப்பங்களும் நிறைவேறியவர் அல்லவா அவரு. ஏன் அவர் இந்த மாதிரி அருவருக்கத்தக்கதான ஒரு செயலை செஞ்சார்? நீங்களோ அறநெறியை நன்கு பேணுபவர். ஆகவே எனது ஐயத்தை நீங்கள் நீக்க வேண்டும் அப்படின்னு சுகபிரம்மத்தை பார்த்து கேட்கிறார். எதுக்காக பகவான் இப்படி ஒரு அருவருக்கத்தக்க விஷயத்த பண்ணார்? நீங்க தான் எல்லா தர்ம நெறியும் தெரிஞ்சவராச்சே, எனக்கு என்னுடைய சந்தேகத்தை போக்குங்க அப்படின்னு சுகபிரம்மத்திட்ட கேட்கிறான் பரீட்சித். அப்ப சுகபிரம்மம் ரொம்ப அழகா பதில் சொல்றார். தர்ம வியதிக்ரமோ திருஷ்ட ஈஸ்வராணாம் சாகசம் தேஜீயசாம் ந தோஷாய வக்னே சர்வ புஜோ யதா. சுகபிரம்மம் சொல்றார், பிரம்மன், சூரியன், அக்னி முதலிய ஈஸ்வரர்கள் சில சமயம் தர்ம வரம்பை மீறிய சாகச செயல்கள் செய்வதுண்டு. அது அவர்களுக்கு குறையாகாது. ஏனெனில் தீ எல்லா பொருள்களையும் எரித்தாலும் அப்பொருள்களின் குறை அதில் ஒட்டுவதில்லை அல்லவா, அது போல அப்படின்னு சொல்றார். அதாவது பிரம்மாவாகட்டும், சூரியனாகட்டும், அக்னி தெய்வத்தை ஆகட்டும், அக்னியில எவ்வளவு போட்டாலும் எரிச்சுக்கிட்டேதான் இருக்கு, தான் எரிஞ்சு போறது ஒண்ணும் இல்லைல்ல, அதுக்கு ஒண்ணும் தோஷம் தட்டாது இல்லையா. அது போல சூரியன் எல்லாத்தையும் தகிக்கிறார். ஆனா அவர் சூரியனாவே தான் இருக்கு, அவருக்கு ஒண்ணும் பண்ணல அந்த வெப்பம். அது போல பிரம்மா எல்லாத்தையும் படைக்கிறார். அப்படி அவங்களுடைய தன்னுடைய வரம்பு மீறிய சாகசமான செயல்கள் செய்யறது உண்டு. அது அவங்களுக்கு குறைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தீ எல்லா பொருள்களையும் எரித்தாலும் அந்த பொருள்கள் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் அதுல ஒட்டுவதில்லை இல்லவா. அது போல நைத்தத் சமாஜரே ஜாது மனசாபிஹ்யனீஸ்வரஹ வினஸ்யத் யாச்சரன் மௌக்யாத் யதா ருத்ரோப்தி ஜம் விஷம். பகவானை போன்று பேர ஆளுமை பெறாதவன் மனத்தாலும் அத்தகைய செயலை செய்யக்கூடாது. பகவானே இப்படி பண்ணிருக்காருன்னு சாதாரண ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. பகவானை போன்று பேர ஆளுமை பரபிரம்மம் எல்லாத்துக்குள்ளயும் வியாபிச்சிருக்கார். அதனால அவருக்குத்தான் இதெல்லாம் அருகதை. மத்தவங்கள யாரும் மனசால கூட இப்படி நினைக்கவே கூடாது. மனத்தாலும் அத்தகைய செயலை செய்யக்கூடாது. அறியாமையால் அதனை செய்பவன் அழிவான். ஒருவேளை பகவான் பண்ணாரே நினைச்சுக்கிட்டு இவன் எவனாவது பண்ண ஆரம்பிச்சான், அவன் அழிஞ்சே போயிடுவான். பகவான் பண்றாருன்னா எல்லாம் அவரோட சொத்து. அவருதான் அந்தராத்மா எல்லாத்துக்கும். அதனால அவருக்கு எல்லா விதமான சகல உரிமைகளும் இருக்கு. அதுவும் இல்லாம கண்ணன் தானே சொல்லியிருக்கார் காம ஜெயம் அப்படின்னு. எல்லாத்தையும் தனக்குள்ளதான் வச்சுக்கிட்டாரு. அந்த அனுபவத்தை அவங்களுக்கு கொடுத்தாரே தவிர தான் எந்த விதமான காமத்துக்கும் ஆட்படல அப்படின்னு கிளியரா சொன்னாங்க. சோ அதனால இத பார்த்து எவனாவது பண்ணானா அவன் அழிஞ்சு போவான் அப்படின்னு சொல்றார். பகவான் ஸ்ரீ ருத்ரன் அல்லாதவன் விஷத்தை சாப்பிடலாமா? சாப்பிட்டால் அழிவுதானே. ருத்ர பகவான் ஒருத்தருக்கு தான் விஷத்தை சாப்பிடக்கூடிய அருகதை இருக்கு. அவரு சாப்பிட்டாதான் அவரு ஜீவிக்க முடியும். மத்தவங்க யாராவது நானும் சாப்பிடுறேன்னு சாப்பிட்டா என்ன ஆவாங்க? அழிஞ்சுதானே போவாங்க. அது போல அப்படின்னு சொல்றார். ஈஸ்வராணாம் வச்ச சத்யம் ததைவாச்சரிதம் क्वचित् தேஷாம் யத் ஸ்வவ
வாச்சோயுக்தம் புத்திமான் தத் சமாச்சரேத். பகவானோட சொற்களே பிரமாணம், ஆகவே அதன்படி நடக்கலாம். இப்ப பகவான் சொல்றாருல, அந்த வார்த்தைகள் தான் நமக்கு சாட்சி, அதன்படிதான் நம்ம நடக்கணும். ஆனா அவர் செய்தது அனைத்தையும் பிரமாணமாக கொள்ளக்கூடாது. ரொம்ப அற்புதமா கிளியரா சொல்லிட்டார் சுகபிரம்மம். பகவான் ஏற்படுத்தின வேதநெறிகள், அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் உபதேசங்கள், இதுதான் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு அனுசரிக்க வேண்டியதே தவிர அவர் நடத்தி காமிச்ச செயல்கள் எல்லாம் நம்ம பின்பற்றக்கூடாது. இந்த மாதிரி செயல்கள் செய்யறாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அவர் செய்தது அனைத்தையும் பிரமாணமாக கொள்ளக்கூடாது. செஞ்சதுல எது நல்லதோ அதை எடுத்துக்கணும். நம்மளோட புத்தி குறைவுனால அவர் எதுக்காக பண்ணாருங்கிற விஷயமே நமக்கு தெரியாம இருக்கலாம். அதனால அவர் செய்த எல்லா விஷயமும் நம்ம சாட்சி பொருளா சத்தியமா எடுத்துக்க கூடாது. ஆகவே அறிவாளியானவன் அவர் சொல்லுக்கு உகந்த செயலைத்தான் பின்பற்ற வேண்டும். அதனால புத்திமான் என்ன பண்ணணும்? அவர் என்ன அறநெறியில சொல்லியிருக்காரோ அததான் ஃபாலோ பண்ணணும். அவர் செயல்கள் எல்லாத்தையும் பின்பற்ற கூடாது. குசலாச்சரித்தே நைஷாமிஹி ஸ்வார்த்தோ ந வித்யதே விபர்யேன வானத்தோ நிரஹங்காரீணாம் பிரபோ. அரசே, திறன்மிக்க அவர்களுக்கு தன்னலமின்மையால் செய்கையால் நலமோ தீச்செயலால் தீமையோ இல்லை. அவர்கள் இவற்றை கடந்தவர்கள் அப்படின்னு சொல்றார். அரசே, திறன்மிக்க அவர்களுக்கு, யாரு? பகவான் மாதிரி இருக்கவங்களுக்கு தன்னலம் இல்லாம நல் செயல்கள் தான் நலமே. ஒருத்தன் இதை பண்றான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து அவங்களுக்கு திறமையா கூட இருக்கலாம், எல்லாம் பண்றதுக்கு உண்டான திறமை கூட இருக்கலாம். ஆனா தன்னலமின்மை செல்ஃப்லெஸ்னா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நல்ல செயல்களை தான் செய்வாங்களே தவிர இந்த மாதிரி தீ செயல்கள்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. தீ செயலால் தீமையோ இல்லை, நல்ல செயலால் நன்மையும் கிடையாது, தீய செயலால் தீமையும் கிடையாது. அவர்கள் இவற்றை கடந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. யாரு? பகவான சொல்றாரு. அந்த மேல சொன்ன பிரம்மா, சூரியன், அக்னி முதலவங்களெல்லாம் சேர்த்தும் சொல்லிக்கிறார் இந்த இடத்துல. இவங்கெல்லாம் திறன்மிக்க அவர்களுக்கு எது வேணாலும் செய்யக்கூடிய திறமை இருக்கு அவங்களுக்கு. ஆப்த காமக அப்படின்னு சொல்றார். தன்னலமின்மையால அவங்களுக்கு செல்ஃபுக்காக சுயநலத்துக்காக அவங்க செஞ்சுக்கிறது இல்ல, பிறர் நலத்துக்காக செய்யறாங்க. அதனால தன்னோட செய்கையினால அவங்களுக்கு நல்லதும் ஒண்ணு நடக்க போறது இல்ல, அதனால ஒரு கெடுதலும் அவங்களுக்கு வர போறது இல்ல. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்றார். கிமுதா கில சத்வானாம் திரியங் மத்யதி வௌகசாம் ஈஷு துஷ்சேஷிதவ்யானாம் குஷலான்வயஹ. நான் என்ற அபிமானமற்ற ஜீவர்களுக்கே இவ்வாறெனின், விலங்கு, மனிதன் மற்றும் தேவர்கள் ஆகிய அனைத்திற்கும் ஒப்பற்ற ஒரே தலைவரான பகவானது செயலில் மனிதனுக்குத்தான் நல்லதோ தீயதோ எப்படி ஒட்டும் அப்படின்னு கேக்குறார். அதாவது நான் அப்படிங்கிற அபிமானமற்ற ஜீவர்களுக்கு இப்படி இருக்கும் பொழுது, நானுங்கிற ஒரு ஜீவாத்மாவுக்கு அபிமானமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் கிடையாது, நான் பகவானுக்கு அடிமை, நான் நான்கிறவன் கிடையாது அப்படின்னு அந்த அபிமானத்துல, நான்கிற அபிமானத்துல ஒருத்தனுக்கு ஒட்டுதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பற்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கே இப்படி இருக்கும் பொழுது விலங்குகள், மனிதன் மற்றும் தேவர்கள் ஆகிய அனைத்திற்கும் ஒப்பற்ற ஒரே தலைவரான பகவானோட செயல்கள்ல மனிதனுக்குத்தான் நல்லதோ தீயதோ எப்படி ஒட்டும் அப்படின்னு கேக்குறார். யத் பாத பங்கஜ பராக நிஷேவத்யுக்தா யோக பிரபாவ விதுதா கில கர்ம பந்தா ஸ்வைரம் சரந்தி முனையோபி நக்யமானாஹ தஸ்யேச்சயா ஆத்ம புஷகுத ஏவ பந்தஹ. சொல்றார், பகவானுடைய தாமரை போன்ற திருவடிகளின் துகள்களை பெற்று வணங்கி மகிழ்கிறார்கள் பக்தர்கள். பகவானுடைய திருவடி தாமரைகள்ல போய் வணங்கி அவருடைய துகள்கள் ஆகிற திருவடியில இருக்கக்கூடிய துகள்களை பெற்று வணங்கி சந்தோஷப்படுகிறார்கள் பக்தர்கள். அவரது தியானம் ஆகிற யோகத்தை செய்து உலகியல் பற்றையும் கர்ம தலைகளையும் அறுத்தெறிகிறார்கள். சில பேர் என்ன பண்றாங்க, பகவானுடைய ஸ்வரூபத்தை பகவானுடைய விக்கிரகத்தை திருமேனிய சேவிச்சு தியானம் பண்ணி அதனால உலகத்துல இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் தலைகள் எல்லாம் அறுத்தெறிந்து பரபிரம்மத்தை அடைகிறாங்க. ஞானிகள் அவ்வாறான முனிவர்கள் உலகியல் தலைகளுக்கு ஆட்படாது. இதுல இருந்து வித்தியாசமா இருக்கக்கூடிய ஞானிகளோ முனிவர்களோ இவங்கெல்லாம் உலக விஷயங்கள் இந்த சம்சார பந்தத்துக்கு ஆட்படாது தன் விருப்பப்படி உலகில் நடமாடுகிறார்கள். இந்த எதுலையுமே ஒட்டுதல் இல்லாம பற்றற்று இவங்க உலகத்துல நடமாடிட்டு இருக்காங்க, ஜடபரதர் போல. அவ்வாறு இருக்க பக்தர்கள் விருப்பப்படி திருவாவதாரம் செய்யும் பகவானுக்கு
உலகில் கர்மவினை தலை என்பது எப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்றார். இப்படி உலகத்துல இருக்கவங்களே ஒவ்வொரு விதமா பண்ணி பகவானை அடையிறாங்க. அப்படி அவங்களே கர்ம வினைகள் ஒட்டாது, ரிஷி முனிவர்கள்லாம் ஒட்டாதுன்னு சொல்றப்ப பகவான் தன்னுடைய விருப்பத்துப்படி பக்தர்களோட ஆசைக்காக அவதாரம் பண்றாரே, அப்ப அவரையே கர்ம வினைகள் எல்லாம் தீண்ட போகுது, அவருக்கு ஏதாவது கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்க போதா அப்படின்னு கேக்குறாரு. கோபீனாம் தத்பதீனாம் ச சர்வேஷாமேவ தேகினாம் யோன் தரதி சோத்யக்ஷஹ கிரீடனே நேகத்தே தேகபாக். ரொம்ப அழகா சொல்றார். கோபியர்கள், அவர்களது கணவர்கள் மற்றும் அனைத்து ஜீவராசிகளின் உள்ளத்தில் ஆத்மாவாக விளங்கும் சர்வசாட்சியான பகவான் அன்றோ. இவ்வுலகில் இவ்வாறான திருவிளையாடல்கள் புரிய தன் ஆனந்தமயமான திருமேனியுடன் திருவவதாரம் செய்துள்ளார். எக்ஸாக்டா நான் சொன்ன அதே வார்த்தை, அதே மீனிங் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமா கண்ணன் சுகபிரம்மம் சொல்லியிருக்காரு. சரி, இதுக்கெல்லாம் நீங்க சமாதானம் இன்னொன்னு சொல்றேன், கேட்டுக்கோ பரீட்சித். கோபியர்கள் ஆகட்டும், இந்த கோபிகர்கள் இருக்காங்கல்ல, இந்த கோபிகர்களுக்கும் அந்த கோபிகர்களுடைய கணவன்மார்களுக்கும் இல்ல எந்த ஜீவராசி வேணா எடுத்துக்கோ, எல்லாத்துக்குள்ளாரையும் ஆத்மாவுக்கு அந்தராத்மா இருக்கக்கூடியது யாரு? சர்வசாட்சியான பகவான் தானே. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல இந்த மாதிரி திருவிளையாடல்கள்லாம் புரியறதுக்காக தன் ஆனந்தமான திருமேனியோட இங்க அவதாரம் பண்ணி காமிக்கிறார். எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளார இருந்து அனுபவிக்கிறது அந்த பகவான் தான். ஆனா இப்ப பிரத்யட்சமா உங்களுக்கு கண்ணு முன்னாடி திருமேனியோட இதெல்லாம் அவதாரம் பண்ணி காமிக்கிறார் அப்படின்னு சொல்ற. ஆனந்தமயமான திருமேனியுடன் திருவவதாரம் இப்ப செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்றார். அனுகிரகாய பூதானா மானுஷம் தேக மாஸ்திதா பஜதே தாத்ருஷி கிரீடா யா சுத்வா தத் பரோ பவேத். உயிரினம்பால அருள் புரியும் பொருட்டு மனித வடிவை எடுத்த இவர் இவ்வாறான திருவிளையாடல்கள் செய்கிறார். அவற்றை கேட்பவன் அவரிடம் பக்தி கொண்டவனாக ஆகிறான். இந்த உயிர்கள் எல்லாம் வாழ்ந்து போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவான் இந்த மாதிரி திருவவதாரம் எல்லாம் பண்றார். மனித உருவத்தையே தாங்கிக்கிட்டு வரார். இப்படி அவர் திருவிளையாடல் செய்யறாருல்ல, அவற்றை எவனவன் கேட்கிறானோ அவரிடமிருந்து கேட்பவனுக்கு அவர் மேல பக்தி உண்டாகிறது. சூயன் கலு கிருஷ்ணாய மோகிதாஸ்தஸ்ய மாயையா மன்யமானா ஸ்வபார்ஸ்வஸ்தான் ஸ்வான் ஸ்வான் தாரான் ரஜௌகசஹ. கோகுலத்திலிருந்து கோபிகைகளின் கணவர்கள் ஸ்ரீகிருஷ்ணனின் மாயையால் மயங்கி தமது மனைவியர் தமது அருகே இருப்பதாக கண்டு ஸ்ரீகிருஷ்ணனிடம் தவறு காணவில்லை. இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சொல்றார் அவரு சுகபிரம்மம் பரீட்சித்து சொல்றார். கோகுலத்துல இருக்கக்கூடிய கோபிமார்களுடைய கணவன்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கிருஷ்ணனுடைய அற்புத செயல்களால மயங்கி போய் அவங்கவங்க எப்படி அவங்கவுங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க, அவங்கவங்க மனைவிமார்கள் அவங்கவுங்க கூட தான் இருக்காங்க. அப்படிதான் இருக்கு அங்க, அப்படி காட்சி கொடுக்குறாங்க. தமது மனைவிமார்களோட தமது மனைவிமார்கள் தமது அருகே இருப்பதனால அந்த கண்ணனை பத்தி அவங்க எல்லாம் தப்பாவே யோசிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவங்கவங்க மனைவிகள் எல்லாம் அவங்க கூடதான் இருக்காங்களாம். அதனால தமது அருகே இருப்பதை பார்த்த கோபர்கள் ஸ்ரீகிருஷ்ணனிடம் தவறு காணவில்லை அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப என்ன புரியுறது நமக்கு? ஆத்ம அனுபவம் தான் புரியுறது இங்க, சரீர அனுபவம் கிடையாது. ஆத்ம அனுபவம் எல்லாருக்கும் சமம் அப்படின்னு. பிரம்மராத்திர உபாவிருத்தே வாசுதேவானுமோதிதாக அனிச்சந்தியோ யுயுர்கோப்யஹ சக்ருஹான் பகவத் பிரியாக. பிரம்ம முகூர்த்தமான விடிவோரை வந்ததும் பகவானிடமே அன்பு வைத்த கோபிகைகள் அன்பால் திரும்ப செல்ல மனமில்லை ஆயினும் ஸ்ரீகிருஷ்ணன் அனுமதி பெற்று அவர் வீடு திரும்பினர். விடிய காத்தால டைம் வந்துச்சு, அழகான பிரம்ம முகூர்த்தம் வந்தது. கோபிகர்கள் எல்லாம் பகவான் கிட்டேயே அன்பு செலுத்தின கோபிகைகள் எல்லாம் அன்பால திரும்பி போறதுக்கு மனசு இல்ல. ஆனா இருந்தாலும் விடிய காத்தால ஆயிடுச்சே, அதனால கிருஷ்ணன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க உங்க வீட்டுக்கு போனாங்களாம். விக்ரீடிதம் ரஜவது பிரிதம் ச விஷ்ணோ ஸ்ரத்தான்விதோனு ஸ்ருணுயாதத வர்ணயேத்யஹ பக்திம் பராம் பகவதி பிரதிலப்ய காமம் ஹிருத்ரோகமாஸ்வ பகீனோத்யசிரேன தீரஹா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கோபிகைகளுடன் செய்த இந்த ராச திருவிளையாடலை ஆர்வத்துடன் கேட்பவனும் சொல்பவனும் பகவானிடம் மேலான பக்தி பெற்று தீரனாகி உள்ளத்து நோயான காமம் அனைத்தும் நீங்க பெறுவான். அற்புதமா இந்த மொத்த ராச கிரீடைக்கும் பலம் சொல்லி தலை கட்டுறார்
சொல்றார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட கோபிகைகளோட செய்த இந்த அற்புதமான ராச கிரீடையாகி திருவிளையாட யாரெல்லாம் ஆர்வத்தோடு கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆர்வத்தோடு சொல்றாங்களோ அவங்களுக்கு பகவான் கிட்ட மேலான அற்புதமான ஒரு சிறந்த பக்தி ஏற்படும். பக்தி ஏற்பட்டு தீரனாகி அதிலேயே மனசு நிலைத்தவனாகி உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான சகல காமங்களும், நாட் ஒன்லி இந்த லௌகிக சுகம், நமக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குதோ அத்தனை ஆசைகளும் அதுல இருந்து டிட்டாச் ஆகி நீங்க பெற்றவனாகி பகவானை அடைவான்ங்கிறதோட இந்த ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல ராசக்கிரீடை அத்தியாயங்கள் முடிகிறது. 33வது அத்தியாயம் முடிகிறது. ஓகே. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्थे रासक्रीडावर्णनं नाम 33 तर्हि ओं सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। शुभमस्तु।